என் வண்டியை தான் நிற்க வச்சாங்க அந்த ஷாட்டில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் மேலே பறந்து இப்படி வருவார். அந்த ஷாட் போடல இப்போ ட்ரெய்லரில், படத்தில் இருக்குது. நாங்கள் நிற்போம். என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் எடுத்தோம், சீதாராம் வீட்டில். இப்படி பைக் எடுத்துகிட்டு பறந்து டூப்பு தான் வந்து என் வண்டி இடிச்சிட்டான் பின்னாடி வெளில. இடித்து அந்த ஃப்ரேம் ஆஃப் த அம்பாசிடர் கொஞ்சம் மாறி போச்சு. உடனே நான் இவர்கிட்ட போய் சொன்னேன், டிஆர் இப்படி பாருங்க இப்படி பண்ணுறேன்னு. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் போனால் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி அந்த பாடியை கொண்டாந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு. அப்போ அவ்வளோதையும் செஞ்சு கொடுத்தாரு. அப்படி ஒரு நல்ல மனிதன், நல்ல இதயம் கொண்டவர் அவர். இவர் செய்வாரோ மாட்டாரோன்னு பயந்து போய் கேட்டது ஒன்று உண்மை. இப்போ சொல்லிடுறேன், உனக்கு ஒரு வேலை இல்லையாப்ப அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது? இவர்கிட்ட பேசவும் முடியாது. நம்ம இப்போ உஷால் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். இப்போ நான் படம் பார்க்கும்போது அப்படியே நல்லிம்மாவை பார்த்துட்டு இருந்தேன். என்ன அழகு! அதே அழகு இப்போவும் இருக்குது, வேறு விதமாக இருக்குது. அப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு. அந்த படுபாவி இப்போ இந்த கங்கா இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிட்டானேன்றது தான் வருத்தம். ரொம்ப ஒரு கங்காலாம் நான் வந்து சாமி ஞானச்சேரி சாமிகளை போய் பார்க்கறதுக்கு போகும்போது கங்காலாம் க்யூவில் சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அவருடைய ஆசீர்வாதம் தான் இவர் படத்தில் நடித்தார், அவர் ஹீரோவாக. ஆனால் கங்கா அப்புறமா வந்து அவன் இல்லையேன்னு போது, இன்றைக்கி நான் வரும்போது இதான் மனசில் வச்சுருந்தேன். கங்கா இல்லைன்னு போது வருத்தமாக இருக்குது. அவன் இருந்ததை இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று சொல்லி பல பேரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் டிஆர் அவர்கள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நல்ல எண்ணம் தான் அவர் பிள்ளையெல்லாம் பெருசாக தூக்கிட்டு வருது, மேலே கொண்டாந்து வச்சுருக்கு. சில பேர் என்னை கேட்டாங்க, ஃபங்க்ஷனில் கூட கேட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன், வெளிநாடு ஃபங்க்ஷன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் இவர் வருவாரா? யாருன்னு. எஸ்டிஆரா? அவரை கூப்பிட்டு என்ன செய்ய போகிறாரு? இல்லை அவர் வந்தார்னா செம்ம கலெக்ஷன் ஆகும் சார். அதுக்காகவா? என்னால் அந்த வேலைலாம் கிடையாது, எனக்கு அந்த வேலைலாம் கிடையாது. ஏன்னா நான் நேராக போய் டிஆர்கிட்ட தான் பேச தெரியும். டிஆர் வந்து அவர் ரூமில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு கலை அம்சம் கொண்டது ஒரு விஷயம். நான் பெருமைக்காக சொல்ல, கலை அம்சம் எல்லா ஏரியாலையும் கலை அம்சத்தோடு தான் இருப்பார் அவர். அவர் வெற்றித்தனமாக பேசி நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. வெற்றித்தனமாக நான் வெற்றித்தனமாக நிறைய பேசுவேன். இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இதில் பாதி வெட்டி பாதி நல்ல விஷயம் இல்லை, அது மாதிரி தான். நான் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படி அரட்டடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன். அவர் மட்டும் அப்படி இல்லை, எதை தொட்டாலும் சினிமா தான், எந்த பக்கத்தை தொட்டாலும் சினிமா தான். சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது டிஆர் அவர்களுக்கு, வேறு எதுவுமே தெரியாது, கண்ணிலையும் படாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவர். இந்த படத்தை ஏதோ 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க காதலர் தினம் அந்த தினம், அதெல்லாம் அவர் பார்த்துருப்பாரியா? அவர் பார்க்காதே கிடையாதுங்க. ஏன்னா உயிர் உள்ளவரை உஷா மாதிரி ஒரு காதல் படம் இது வரைக்கும் வந்து தான் கேட்டு வரல. அது ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட தான். அதிலெல்லாம் நாங்கள் நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பெருமை. இப்போ என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லா இளைஞர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.